ஈடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்களோட கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதா இருக்கும். ஸோ முதல் நேயர் சுகன்யா சம்ருத்தியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், எது பெஸ்ட் அப்படின்னு. சுகன்யா சம்ருத்தி யோஜனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குழந்தைகளுக்காக, பெண் குழந்தைகளுக்காக அறிவிச்சிருக்கிற திட்டம். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10 வயசுக்கு கீழே இருக்கணும் அந்த குழந்தைக்கோட வயசு. அந்த மெச்சூரிட்டி ஏஜ் 21 இயர்ஸ். அதாவது அந்த குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது அந்த பணம் மெச்சூர் ஆகும். அதில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப் டு 1.5 lakhs வரைக்கும் பணம் கட்டலாம். அந்த கட்டுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் 80cc டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு கரண்ட்டில் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. அதே மாதிரி அதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பணத்தை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அது எடுக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. இதெல்லாம் சுகன்யா சம்ருத்தி யோஜனாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ ஹைலி ஃப்ளெக்சிபிள். தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் இன்வெஸ்டிங் இன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அண்ட் எப்போ வேணாலும் அந்த பணத்தை வெளியில் வந்துக்கலாம். அதே மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது 12-15% ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த கால்குலேஷனில் பார்க்கும்போது சுகன்யா சம்ருத்தி யோஜனாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நான் அதை ஒரு கால்குலேஷன் மூலமாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சுகன்யா சம்ருத்தியில் நீங்கள் 250 ரூபா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 500 ரூபாயிலேருந்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனு, மாதம் நீங்கள் ஒரு 5,000 rupees சுகன்யா சம்ருத்தி யோஜனாவில் போடுறீங்க. ஸோ அந்த குழந்தை வருஷத்துக்கு 60,000 ரூபா கட்டுறீங்க. ஸோ அந்த குழந்தைக்கு 15 வருஷம் டென்யூர். அதாவது அந்த குழந்தை 15 வருஷம் கட்டுறீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் கட்டுற அமௌண்ட் 9 லட்சம் ரூபா. ஸோ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையோட 21வது வயசு வரைக்கும். ஸோ அந்த சமயத்தில் அதோட வேல்யூ 27,71,031 ரூபா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற 9 லட்சம் ப்ளஸ் 18,71,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து 27,71,000 ரூபா சுகன்யா சம்ருத்தியில் உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகும்போது 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். இதே பணத்தை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா, அதே 5,000 rupees வருஷத்துக்கு 60,000 ரூபா, 15 வருஷத்துக்கு 9 லட்சம். வெரஸ் 12% ரிட்டர்னில் இந்த ஃபண்டு 15 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இது 25,22,880 ரூபா ஆகும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை திருப்பி அதை ஒரு 21 வயசு வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஆகும்போது அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 56,93,371 ரூபா அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சத்யமூர்த்தி 4343 அப்படிங்கிற ஐடியிலேருந்து எஸ்ஐபி போட்டவங்க இறந்துட்டா அந்த பணம் என்ன ஆகும், எப்படி திரும்ப பெறுவது? நீங்கள் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நாமினிங்கிற ஒரு ஆப்ஷன் மேண்டேட்ரி. அந்த நாமினிங்கிற ஆப்ஷனை அவர் செலக்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் அவரால் நாமினி செலக்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, அந்த நாமினி ஆப்ட் அவுட்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு நாமினியை செலக்ட் பண்ணுவார். ஸோ அப்படி எஸ்ஐபி போட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த நாமினிக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த நாமினிக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. வேறஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த யூனிட்ஸ் அந்த நாமினிக்கு சொந்தமாகும். ஸோ அது பிரகாரம் ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் இறந்து போனவரோட டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நாமினி அவரோட கேவைசி டாக்குமெண்ட்ஸ், ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு போனார்னா இந்த யூனிட்ஸ் அந்த நாமினிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறமா அந்த நாமினி அந்த ஃபண்டை கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம், இல்லை அதை ரிடீம் பண்ணி அவர் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஒரு டிசீஸ்டு கிளைம் ப்ராசஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட். வேர் டு பார்க் 80,000 ஃபார் 6 months வித் லிக்விடிட்டி, டீசன்ட் ரிட்டர்ன்ஸ், லோ ரிஸ்க் அண்ட் லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ப்ளீஸ் சஜெஸ்ட் எ குட் பிளேஸ். சார், நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க, டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க, அண்ட் லோ ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6 மாதத்துக்கான 180 நாள் இல்லைனா 200 நாள் கணக்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெப்ட் ஃபண்டில் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒருத்தரால் பணத்தை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டில் பார்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லோ டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது லெஸ் தென் 1 இயரில் ஒருத்தர் ஃபண்டு எனக்கு தேவைப்படாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அந்த லோ டியூரேஷன் ஃபண்டில் பார்க் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பேங்க்கில் வர டெபாசிட் ரேட்டோட ஒரு 0.5% இல்லைனா ஒரு 1% அதிகமாக கிடைக்கும். அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ் ஆர் சேஃப். அந்த அதுலேயே நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த 80,000 ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் பார்க் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்குது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.